வானத்தை போல கேப்டனுக்கான சரியான மரியாதை கொடுக்கலன்றதுக்காகவே மரியாதை படத்துல ஓப்பனிங்கே விஜயகாந்த் சாருக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருப்பேன். ஒரு சீனை டிவியில இந்த இன்டர்வியூல சொல்லிக்க விரும்புறேன். ஓகே சார். அதாவது ஒரு மரியாதை படம் வந்து நான் கேப்டனோட இணைஞ்ச 2வது படம். அதில் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் ஒரு வீடு இருக்கும், ஒரு குடிசை இருக்கும். அதில் குடிசையில் வந்து வெளியில் ஒரு அம்மா வந்து தண்ணி தெளித்து கோலம் போட போகும். அப்போ அவங்க பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பையன் வந்து வெளியில வந்து உட்காந்துட்டு இப்படியே கன்னத்தில் கை வச்சு வானத்தையே பார்த்துட்டு இருப்பான் காலையில் எர்லி மார்னிங். அப்போ என்னடா நான் அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அப்படி பையனை பார்க்கும், பையன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்ப்பான். என்னடா அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். சூரியனே பார்த்துட்டு இருக்கேன், நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சூரியனே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே இந்த பையன் சொல்ல, இல்லை அந்த சூரியனுக்கு மீசை முளைச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்பா. உடனே அந்த அம்மா, இது என்னடா கேள்வி, நம்ம சக்திவேல் ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும். அந்த பையன் அப்படியே சூரியனை பார்ப்பான், சூரியனுக்கு ஒரு ஜூம் போகும், சூரியன்ல டக்கு டக்குன்னு மீசை வரும், நோஸ் வரும், புருவம் வரும், முகம் முடி வரும், முகம் வரும், விஜயகாந்த் சார் முகம் க்ளோஸ்அப்பு, அப்படியே சூரியனுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லி டைட்டில் போட்டிருப்பான் மரியாதையில். அதான் அவருக்கு நான் செஞ்ச ஒரு மரியாதை, அது ஆண்டடா விஜயகாந்த் சாருக்கு ஒரு மரியாதை கொடுக்குன்ட்டு தான் அந்த சீன் வச்சேன் நான்.